வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எல்லாருக்கும் இனிய நாளாக அமைய என்னோடய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வெண்டைக்காயை நல்லா எண்ணெயை ஊற்றி வதக்கி எடுத்து வச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். பிறகு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி 3 தக்காளி, தேங்காய் சில்லு 2 சில்லு அளவு நல்லா கடாயில் போட்டு நல்லா எண்ணெயை விட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு புளியை ஊற போட்டுருக்கிறணும். கடாயில் எண்ணெயை விட்டு நல்லா காஞ்சதும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடுகு உளுந்து போட்டு இந்த வதக்கி வச்சதெல்லாம் நல்லா வதக்கி அரைச்சி வச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து போட்டு வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து கருவேப்பிலை போட்டு அதையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதை போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி ஜாரில் போட்டு அரைச்சி அந்த மசாலா அதையும் ஊற்றிக்கிறணும். ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு மசாலு. இது வந்து எங்கள் வீட்டு மசால்ப்பா. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டிலையே இந்த மசால் பொடியை செஞ்சு பாருங்கள். நான் நெக்ஸ்ட்டு மசால் பொடி அரைக்கையில் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் நான், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வீட்டு மசால் பொடி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா சொன்ன டிப்ஸு தான், சரிங்களா? நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை நான் போடுறேன். மசாலா அரைக்கையில் ஓகேங்களா, எடுத்து போடுறேன், சரிங்களா? தேவையான அளவு உப்பு, அரைச்ச வீட்டு மசால் ஒரு தேவையான அளவு, நீங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணியை ஊற்றி புளிக்கரைசல் தேவையான அளவு ஊற்றி உப்பு போட்டு நல்லா வெண்டைக்காயையும் வதக்கி வச்ச வெண்டைக்காயும் போட்டு நல்லா 15 நிமிடம் வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சு நல்லா வெந்த உடனே ஒரு 1/4 மணி நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெந்துடும், சரிங்களா? வெந்துருச்சுப்பா, அந்த வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா. நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக அருமையாக இருக்கும் சாப்பிட. திருப்பி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சாப்பிட தோணும். இதே மாதிரி நீங்கள் எப்படா அடுத்து நம்ம இந்த வெண்டைக்காய் குழம்பு செய்வோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே, ஓகேவா? இந்த வெண்டைக்காய் குழம்பு வெண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. இந்த வெண்டைக்காய் சாப்பிடுவதன் மூலமாக ஞாபக சக்தி வருதுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனிமா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெண்டைக்காய் குழம்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? பாய். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனிமா. பாய்.